Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இரக்கச் செயலை தூண்டுபவர் அன்னை மரியா என்ற அருமையான சிந்தனையோடு இன்றைய நாளில் நாம் இணைந்திருக்கின்றோம். அன்னை மரியா எவ்வாறு இரக்கச் செயலின் வழியாக நம் அத்துணை பேருடைய ஆசீர்வாதமாய் அன்பர் இயேசுவினுடைய மிகப்பெரிய பரிந்து பேசுகிற அன்னையாக நம் அத்துணை பேருக்கும் திகழுகிறார் என்பதை புரிந்து அறிந்து தியானிப்பதற்காக குழுமி இருக்கின்றோம். எனவே அன்னையினுடைய அருள் காவலில் அவருடைய அன்பு பாதத்தில் அமர்ந்திருக்கிற நாம் எல்லோருமே இந்த அன்னையினுடைய இரக்கச் செயலை நம்முடைய வாழ்விலே கண்டு பாவிப்பதற்கும் அந்த அன்னையினுடைய பேரின்பத்தை சுவைப்பதற்கும் அழைப்பு கொடுக்கின்றன. எனவே இத்தகைய சிந்தனையோடு நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிற இந்நேரத்திலிருந்து வருகிற நேரம் வரை முழுவதுமாக இறைவன் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். 2016ஆம் ஆண்டு திருச்சி புனித பவுல் இறையியல் கல்லூரியில் குரு மாணவராக படித்து கொண்டிருக்கிற பொழுது எல்லா மாணவர்களையும் வார இறுதி களப்பணிக்காக அனுப்பி வைப்பார்கள். அப்படியாக செல்லுகிற பொழுது எல்லா அருள் சகோதரர்களும் அந்தந்த கிராமத்திற்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது என்னுடைய மறைமாவட்டத்தை சார்ந்த என்னுடைய மூத்த அருள் பணியாளர் என்னிடத்தில் வந்து, நீ பிரிசன் மினிஸ்ட்ரி போவதற்கு விருப்பமாயிருக்கிறாயா என்று கேட்டார். சிறை பயணி செய்வதற்கு உனக்கு விருப்பம் இருக்கிறதா என்று கேட்கிறார். எனவே நான் சொன்னேன், சரி நான் செல்லுகிறேன். புதுவிதமான ஒரு பணி, புதுமையான ஒரு பணி, ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் என்ற ஆசையோடு அந்த பணியை ஏற்றுக்கொள்ளுகிறேன். 2 ஆண்டுகள் சிறைக்கு சென்று சிறையில் இருக்கிற அன்பர்களை எல்லாம் பார்த்து பேசி உரையாடி அவர்களோடு பயணிக்கின்ற ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது. வழக்கமாகவே திருச்சி மத்திய சிறையிலே அங்கே இருக்கிற மாதா கெபிக்கு முன்பாக செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாட அருள் பணியாளர்களும் அருள் சகோதரிகளும் அருள் சகோதரர்களும் தன்னார்வ தொண்டர்களும் இணைந்து மத்திய சிறைக்கு செல்லுவோம். அப்போது காலை அங்கே திருப்பலி நிறைவேற்றிவிட்டு அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவது எங்களுடைய வழக்கம். அதே போன்று அன்றைய நாளிலே அன்னையினுடைய பிறப்பு விழா கொண்டாடப்படுகிறது. எல்லோருக்கும் இனிப்பு வழங்கி எல்லோரையும் மகிழ்விலை ஆழ்த்தி விட்டோம். அப்போது ஒருவர் மட்டும் அங்கு இருக்கிற மாதா கெபிக்கு அருகில் இருந்து தேம்பி அழுது கொண்டிருக்கிறார். ஏன் அழுகிறீர் என்று நான் அருகில் சென்று கேட்கிறேன். ஏனென்றால் ஏறக்குறைய ஓராண்டு காலமாக அந்த சகோதரர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். எனவே இன்று அவர் தேம்பி அழுவதை பார்த்து ஏதோ ஒன்று இவருக்கு நடந்திருக்கிறது, என்ன நடந்திருக்கிறதோ என்று தெரியவில்லையே, ஒருவேளை இவருக்கு பெயில் கிடைக்கவில்லையோ, ஒருவேளை வீட்டிலிருந்து யாரும் வந்து சந்திக்கவில்லையோ என்கிற ஒரு மனக்கலக்கத்திலே நான் அவரிடத்திலே சென்று கேட்கிறேன், ஏன் அழுகிறீர் என்று. அவர் சொல்லுகிறார், இந்த அன்னையின் முகத்தை பார்க்கிறேன், இந்த அன்னையினுடைய முகத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு அழுகை வந்து கொண்டிருக்கிறது, அதை தடுக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். நான் கேட்டேன், ஏன் அழுகிறேன்? தேவையில்லை, அன்னை பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த அன்னையின் தயவு எனக்கு இருக்க, இந்த அன்னையின் கருணை எனக்கு இருக்க, இந்த அன்னையினுடைய இரக்கம் என்னை இந்நாள் வரை வழிநடத்தியது என்பதை நான் இந்த சிறைக்கு வந்த பின்பாக நான் செய்தது தவறு, நான் என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையால் செய்யக்கூடாத காரியத்தை செய்ததால் இன்று நான் குற்றவாளியாக இருக்கிறேன். ஆனால் இந்த அன்னையினுடைய இரக்க முகமானது இனியாவது நான் எல்லோருக்கும் இரக்கத்தை கொண்டு சேர்க்கிற ஒரு தூதுவனாக என்னை மாற்றட்டும் என்று சொல்லி இந்த அன்னையிடத்திலே தினந்தோறும் ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அன்னை ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார் என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த தாயினுடைய முகம் இரக்கத்தின் முகமாக இருக்கிறது. இந்த தாய் செய்த எல்லா செயல்களும் இரக்கத்தின் செயல்களாய் இருப்பதால் தான் இந்த தாயை அண்டி வருகிறோம், இந்த தாயின் பாதத்தில் அமர்கிறோம். அந்த தாய் ஏதோ ஒரு வகையில் என் குடும்பத்திற்கு அந்த பேரிரக்கத்தின் கடவுளுடைய வல்லமையை எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி அவருடைய பரிந்து பேசுதலை நாடி இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அன்னை இன்றைய நாளில் இரக்கச் செயல் புரிந்த அன்னையாக நம் மத்தியில் இருக்கிறார். எனவே இன்றைய நாளில் சிந்திப்போமே, அன்னையினுடைய பேரன்பினுடைய ஊற்றாக இருக்கிற எல்லா செயல்களையும் சிந்திக்கிற பொழுது என் மனதிற்கு வருகிறதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இந்த தாய் இரக்கச் செயல் புரிந்த உன்னதமான கடவுளின் கருவி என்பதை உணர அழைக்கின்றோம். எனவேதான் நம்முடைய தந்தையர்கள் இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையாக கொடுத்திருப்பது இரக்கச் செயலை தூண்டுபவர் அன்னை மரியா.
நன்றாய் யோசித்து பாருங்கள். யார் ஒருவருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் அடுத்தவருக்கு கொடுக்க முடியும். யார் ஒருவரிடத்திலே ததும்பி வழிகிறதோ அவர்கள்தான் அடுத்தவருக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும். யார் ஒருவருக்கு முழுமையான ஒரு நிறைவு கிடைக்கிறதோ அவர்கள்தான் மற்றவருக்கு அந்த நிறைவை அள்ளி அள்ளி கொடுக்க முடியும் என்று சொன்னால், நம்முடைய தாய் இரக்கத்தால் நிரப்பப்பட்டவள், நம்முடைய தாய் இரக்கச் செயலினால் கனிவு மிகுந்த தந்தையாய் தாயாய் என்றும் நம் பக்கத்தில் இருப்பதால் தான் அந்த அன்னையினுடைய இரக்கச் செயலை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. எல்லாரும் என்ன பாருங்க, நான் சொன்னேன் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நல்லா இருக்கிறியான்னு கேட்க சொன்னா எல்லாரும் பார்த்துட்டு நீ தான் உட்காந்துருக்கிறிய. நம்முடைய வாழ்க்கை எப்படித்தான் இருக்கிறது? அருகில் இருக்கின்றவர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அவர்களுடைய முகம் எதை காட்டுகிறதோ, அவர்களுடைய முகம் எதை நமக்கு சுட்டி காட்ட விளைகிறதோ அந்த முகத்தின் வழியாக பேரருளின் ஊற்றாக நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம் அல்லவா? அதுபோலதான் நம்முடைய தாயினுடைய முகத்தை இன்று இரக்கத்தின் செயலாய் கண்டு பாவிக்க நம்முடைய துரு அவை வளைக்கிறது. எப்படி உணர்ந்து கொள்வது? நம்முடைய தாய் அந்த தந்தையாம் இறைவனுடைய பேரிரக்கத்தை சுவைத்தவள். நாம் நம்முடைய கன்னிமரியாவினுடைய கோட்பாடுகளில் ஒன்றாக சிந்திப்பது என்ன? அன்னை மரியா அமல உற்பவம். ஆக அன்னை மரியா மாசு மறுவற்ற ஒரு அன்னையாக தம் திருமகனை பெற்றெடுப்பதற்கு கடவுளுடைய பேரிரக்கத்தை சுவைத்த அன்னையாக இருக்கிறார் என்று சொன்னால், அந்த அன்னையை கடவுள் தமது இரக்கத்தினால் மீட்டு கொண்டவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல வாழ்ந்தவரெனினும் அவர் பாவம் செய்யாதவர். ஆக பாவமே செய்யாத அல்லது பாவத்தினுடைய நெடியே இல்லாத ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தாயின் வயிறு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த தாயினுடைய துருவயிறு தூய்மையாய் இருக்க வேண்டும். அப்படி ஒரு தூய உள்ளத்தை, அப்படி ஒரு தூய உதிரத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அன்னை கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவம் இல்லாத அமல உற்பவியாக இரக்கத்தின் தாயாக கொண்டாடுகிறார் என்று சொன்னால், அந்த தாயின் இடத்தில் தான் இரக்கத்தின் திருமகனான இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இதைத்தான் யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அந்த வாக்கு மனிதரான அந்த இயேசு ஆண்டவர் குடிகொள்ள கடவுளாம் இறைவனுடைய பேர் இரக்கமானது அந்த அன்னை மரியாவுக்கு தேவைப்பட்டது. தொடக்க நூலில் 1ஆம் அதிகாரம் 26, 27 பார்க்கிறோம். கடவுள் மானிடரை படைக்கிற பொழுது தம் உருவிலும் சாயலிலும் படைப்பதாக பார்க்கிறோம். தொடக்க நூலிலே 2ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தையிலே மண்ணால் படைத்த மனிதனை கடவுள் தன்னுடைய மூச்சு காற்றை ஊதி மூச்சு உள்ளவனாக உயிர் உள்ளவனாக மாற்றுகிறார் என்று சொன்னால் அதுதான் கடவுளுடைய பேரிரக்கமாக பார்க்கிறோம். விடுதலை பயண புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தையிலே மக்கள் எல்லோரும் மண்ணிலிருந்து எழுப்புகிற கூக்குரலானது விண்ணை நோக்கி எழுகிற பொழுது அந்த விண்ணக கடவுள் இஸ்ரேல் மக்களுடைய கூக்குரலை கேட்டு அம்மக்கள் மீது இரக்கம் காட்டினார் அல்லவா? அதுதான் கடவுளுடைய பேரிரக்கமாக இருக்கிறது. விடுதலை பயண புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம். தந்தையாம் இறைவனை நோக்கி எங்களால் ஜெபிக்க முடியவில்லை, எங்களால் உன்னை காண முடியவில்லை, எங்களால் உம்முடைய இறைவார்த்தையை போதிக்க வாசிக்க தியானிக்க முடியவில்லை என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் கடவுள் அம்மக்கள் மீது தனது இரக்கத்தை பொழிந்திருக்கிறார் என்று சொன்னார். சாதாரண எளிய இஸ்ரேல் மக்கள் மீது கடவுள் இவ்வளவு இரக்கத்தை பொழிந்திருக்கிறார் என்று சொன்னால், தன் திருமகனை பெற்றெடுக்க தனிப்பெரும் அன்னையாக தேர்ந்தெடுத்த அன்னை கன்னிமரியாவின் மீது இரக்கத்தை பொழியாமல் இருந்திருப்பாரா? அந்த இரக்கம்தான் செயலாய் மாறுகிறது. அந்த இரக்கம்தான் செயலுள்ள அன்னையாக கொண்டு வந்து நம் மத்தியிலே சேர்க்கிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இரக்கம் மிகுந்த அன்னை காலம் முழுவதும், ஏன் இன்று வரை இரக்க செயலை நம் மத்தியில் செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டும். இரக்க செயலை அன்னை மரியா செய்வதால் தான் அந்த அன்னை மரியாவை நம்பி வருகிற நாம் அந்த இரக்க செயலை தூண்ட, இரக்க செயலை செய்வதற்கான ஒரு தூண்டுதலாக, வழிகாட்டியாக, வல்லமை நிறைந்த கருவியாக, காலம் முழுவதும் பரிந்து பேசுகிற ஒரு அன்னையாக அன்னை கன்னிமரியா திகழுகிறார் என்று சொன்னால், அத்தகைய அன்னையினுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நாம் என்ன இரக்க செயலை அன்னை கன்னிமரியா செய்தார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக அன்னை கன்னிமரியா செய்த இரக்க செயல், உடன் இருக்கிறார்.
நாம் பார்க்கிறோம் லூக்கா நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரம் 26 முதல் 38 வரை உள்ள இறை வார்த்தைகளில் அன்னை மரியாவுக்கான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லி அன்னை மரியாவுக்கு அழைப்பு கொடுக்கிற பொழுது அதை ஏற்க மறுக்கிற மனம் பின்னாளில் என்ன சொல்லுகிறது? நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி அன்னை மரியா ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த ஆண்டவனின் துணையோடு அடுத்து அவர் செல்லுகிறார். எங்கே? தன் உடனிருப்பின் இறக்கச் செயலை எலிசபெத் அம்மாளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். பேறுகாலமுற்ற அந்த எலிசபெத் அம்மாளுக்கு அவர் தன்னுடைய உடனிருப்பை கொடுக்கிறார். ஏனென்றால் கடவுளின் முதல் நற்கருணை பேழை, ஆண்டவர் இயேசுவை தாங்கிய முதல் நற்கருணை பேழை என்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியாவை கொண்டாடுகிறது என்று சொன்னால், மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தையில் பார்ப்பது போல, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த தந்தையினுடைய தலைமகனுடைய இயேசுவினுடைய உடனிருப்பை முதலாக இரக்கச் செயலாக கண்டு பாவித்தவர் யார் என்றால் அன்னை கன்னிமரியா. உள்ளத்தில் ஆண்டவரின் வார்த்தையும் உதரத்தில் அந்த ஆண்டவரையும் தாங்கி உடனிருப்பை எலிசபெத்துக்கு கொடுக்கிற இரக்கச் செயலை தான் முதலில் நாம் பார்க்கிறோம். இரண்டாவது இரக்கச் செயல் என்னவென்றால் அன்னையினுடைய உதவி. யோவான் நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரம் 1 to 10 வரை உள்ள நாம் வாசிக்க கேட்கிறோம். கானாவூரின் திருமணம். திகைத்த மக்கள், என்ன நடக்க போகிறதோ என்று தவித்த மக்கள், எல்லோரும் அவமானப்படுத்த போகிறார்கள், எல்லோர் மத்தியிலும் ஏளனமாக பேச்சு ஏச்சுகளை கேட்க போகிறோம் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருந்த அந்த மக்களினுடைய வீட்டிலே கானாவூர் திருமணத்திலே அன்னை மரியா தன் மாபெரும் இரக்கச் செயலான உதவியை அங்கே செய்வதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் பிரியமானவர்களே, இன்றளவு கானாவூரின் முதல் புதுமை நிகழ்வதற்கு அன்னையினுடைய பரிந்து பேசுதல் மிகப்பெரிய இரக்கச் செயலாய் அங்கே இருந்ததை இரண்டாவதாக பார்க்கிறோம். கடைசியாக அன்னை செய்த இரக்கச் செயல் என்னவென்றால் உறுதிப்படுத்துகிறார். இந்த உயிர்ப்பின் காலத்தில் இருக்கிறோம். இந்த உயிர்ப்பின் காலத்திற்கு முன்னதாக ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், இறப்பு, அவருடைய உயிர்ப்பை கொண்டாடி இருக்கிறோம் என்று சொன்னால், இயேசு கைது செய்யப்படுகிற அந்த கெத்செமனி தோட்டத்தில் சீடர்கள் எல்லாம் தெரித்து ஓடுகிறார்கள், சீடர்கள் எல்லாம் பதுங்குகிறார்கள், சீடர்கள் எல்லாம் எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டால் போதும், எங்களையும் சிறையில் அடைத்து விடுவார்கள் என்று உயிர்த்த ஆண்டவர் இயேசுவினுடைய காட்சிக்கு பின்பாக கூட அவர்கள் தவித்து கொண்டிருந்த பொழுது அன்னை செய்த மாபெரும் இரக்கச் செயல் என்ன? எல்லோரையும் ஒன்று சேர்த்து உறுதிப்படுத்துகிறார். திருத்தூதர் பணிகள் நூலிலே 1ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். ஒரு மனதோடு எல்லோரும் ஆடி வீட்டிலே அங்கே இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது பிளவுற்ற நாவுகளாக ஆவியானவர் வந்து இறங்குகிறார். அந்த ஆவியினுடைய திருப்பொழிவினால் அவர்கள் உறுதிப்படுத்தப்படுகிறார்கள். இதுதான் அன்னை மூன்றாவதாக செய்த இரக்கச் செயலாக இருக்கிறது. இப்படி விவிலியத்தில் நிறைய இரக்கச் செயல்களை அன்னையினுடைய வாழ்வில் பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது? இதெல்லாம் ஏன் நிகழ்ந்தது? இதெல்லாம் எப்படி அன்னையினுடைய இரக்கச் செயலாக அமைந்தது என்றால் அவர் சொன்ன ஆம் என்ற ஒற்றை வார்த்தை தான். கல்யாண பூசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கணவனும் மனைவியும் ஆக போகிறவங்க வலது கையில் சேர்த்து பிடிச்சி ஒரு அருமையான ஜெபம் சொல்லுவாங்க. என்னது? சத்தமாக தான் சொல்லுங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் யான் சாமி நல்ல நாளும் பெரிய நாளும் அதை ஞாபகப்படுத்துகிற. பிரியமானவர்களே, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன் என்பது உச்சக்கட்டமான ஒரு இரக்கத்தின் பார்வை. அதே போல குழந்தைகளை திருமுழுக்கு கொண்டு வருகிறீர்கள். பெற்றோரே, ஞான தாய் தந்தையரே, இக்குழந்தையை கிறிஸ்தவ நெறிப்படி வளர்க்க நீங்கள் முயற்சிப்பீர்களா என்ற ஒரு கேள்வியை அருள் பணியாளர் கேட்கிற பொழுது உங்கள் பதில் என்ன? அன்னைக்கு சொல்லுவீங்க வளர்ப்போன்னு, பின்னாடி வந்து சொல்லுவீங்க சொன்னதை கேட்கவே மாட்டேங்கிறா சாமி, நீங்களே சாமியார் கூட்டு போயிருங்க அப்படின்னு. பிரியமானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழல் தான் இன்று நமக்கு இருக்கிறது. துறவரத்தார் நாங்கள் எல்லோரும் கடவுளுக்கு வாக்குறுதி கொடுத்தோம். எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் வணக்கமும் கீழ்ப்படிதலும் செலுத்துவேன் என்று அன்றைய நாளில் வாக்களிக்கிறேன் என்று சொன்ன நாங்களும் நீங்களும் இன்றைய நாளில் அந்த இரக்கத்தின் கடவுளை மையமாய் கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் அன்னையின் இரக்கச் செயல்களான உடனிருப்பதும்
உதவி செய்வதும் இன்னொருவருக்கு உறுதி ஊட்டுவதும் என்பது நமக்கும் அன்னை மரியாவை போல செய்வதற்கான மாபெரும் தன்மையை, உதவியான காரியங்களை நாமும் பெற்றுக்கொள்வதற்கு இறைவன் இன்று நமக்கு வழிகாட்டுகிறார். இறுதியாக பிரியமானவர்களே, அன்னை செய்த அதே இரக்கச் செயலை நமக்கும் என்றும் வழிகாட்டியாய் கொடுத்து தூண்டுகின்ற அன்னையாக இருக்கிறார் என்று சொன்னால், அவர் செய்ததை நாமும் செய்தால் நமக்கும் இரக்கச் செயல் என்றுமே எட்டா கனி அல்ல, எட்டி பிடிக்கின்ற கனியாக மாறும் என்பதை உணர்வோம். முதல் சிந்தனை, அன்னை மரியா எப்போதும் கடவுளின் புகலிடத்தை நாடினார். திருப்பாடல்கள் 91 10வது இறை வார்த்தையில் பார்க்கிறோம், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று நாம் பார்க்கிறோம். திருப்பாடல் 121 1வது இறை வார்த்தையை பார்க்கிறோம், மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும், விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே வரும் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் யாரெல்லாம் அன்னை மரியாவை போல ஆண்டவர்தான் என் புகலிடம், ஆண்டவர்தான் என் அடைக்கலம், ஆண்டவர்தான் என் அரண், ஆண்டவர்தான் என் கேடயம் கோட்டை என்று கற்பாரை என்று முழுமையாய் நம்புகிறோமோ, நாம் அன்னை மரியாவின் வழியாய் இரக்க செயல் செய்வதற்காக தூண்டப்படுகிறோம். இரண்டாவது சிந்தனை, அன்னை மரியாவை போல புகழ்ந்து வாட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படியே கையை வைக்கணும். எல்லாம் உங்கள் கையை பாருங்க. நான் சொன்னதுக்கப்புறம் தூக்கக்கூடாது. நீங்கள் வச்ச கையை மட்டும் பாருங்கள், உங்கள் கையை பாருங்கள், அடுத்தவங்க கையை பார்க்கக்கூடாது. எப்படி இருக்குது கை? காக்கை, அரைக்கை, முக்கா கை, அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். நல்லா சத்தமாக கையை தூக்கி சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கடவுளை நோக்கி வருகிற பொழுது கடவுள் நிறைவை மட்டும்தான் தருகிறார். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையில் பார்க்கிறோமே, அவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவை பெறுகிறோம் என்று சொன்னால், இரண்டாவது சிந்தனை, அன்னை மரியாவை போல புகழ்ச்சி பாடல் பாடுகிறாரே, அடிமையின் தாழ்நிலையில் இருந்த என்னை கடவுள் உயர்த்தினார், தலைமுறை தோறும் அவர் இரக்கம் காட்டுகிறார் என்ற அன்னை மரியாவை போல எப்பொழுதெல்லாம் என் நாவில், என் குடும்பத்தில், என் உள்ளத்தில் புகழ்ச்சி கீதம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நானும் அன்னையை போல இரக்கச் செயல் புரிகிறேன். அந்த செயலுக்கு அன்னை என்னை தூண்டி வழி நடத்துகிறார். கடைசி அன்புக்குரியவர்களே, நாம் புகலிடம் அடைந்து புகழ்ச்சி பாடல் இசைக்கிற பொழுது மூன்றாவதாக புது படைப்பாக மாற வேண்டும். கலங்கிய அன்னை மரியா கடவுளின் கரத்தை பிடித்தார். என்ன நடக்குமோ என்று நினைத்தவர் கடவுளோடு நடந்தார். எப்படி ஆகுமோ என்று நினைத்தவர் ஆண்டவரால் எல்லாம் ஆகட்டும் என்று புது படைப்பாக உள்ள பாங்கோடு அவர் நடந்தார் அல்லவா? அதுபோல புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1-2 இறைவார்த்தையின்படி, இந்த உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக என்ற அந்த வார்த்தைக்கேற்ப நம் உள்ளங்கள் மாற்றம் அடைகிற பொழுது, நம் உள்ளங்கள் உறுதி பெறுகிற பொழுது, நாமும் அன்னையை போல இரக்கச் செயல் புரிகிற அன்பின் பிள்ளைகளாக, கடவுளின் மக்களாக, இறையாட்சியினுடைய இல்லங்களாக மாற முடியும் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். அந்த அன்னையின் இரக்கச் செயல் நமக்கும் என்றென்றும் இருக்குமாறு ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். அப்போது இறைவன் இவ்வாறு ஆசிர்வதிக்கிறார். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36வது இறைவார்த்தை, உங்கள் வானக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். ஆமென்.